அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனோதரி பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சந்திர திசையில் செவ்வாய் புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு எந்த பலன் நடந்தாலும் அது தசா புத்தி வழியாகத்தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவருக்கு அவயோகம் நடந்தாலும் சரி, யோகம் நடந்தாலும் சரி, அது தசா புத்தி வழியாக தான் நடக்கும். எந்த ஒரு செயல் ஜாதகத்துல நடைபெறினாலும் அது சம்பந்தமான பாவகம் இயங்கணும், இல்லைன்னா அது சம்பந்தமான கிரகம் இயங்கணும். ஒருவருக்கு குழந்தை பிறப்பு நடக்கணும் அப்படின்னா, கரு உண்டாகணும் அப்படின்னா கூட, குழந்தை பிறப்பு நடக்கணும்னாலும் அவருக்கு 5ஆம் இடத்து தசை நடக்கணும். அப்படி இல்லைன்னா குருவுடைய திசை நடக்கணும், புத்திரகாரகனுடைய திசை நடக்கணும். அதுவே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா, ஆண்களா இருந்தா சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கணும், பெண்களா இருந்தா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா 7ஆம் இடத்து அதிபதியுடைய தசா புத்தி நடக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா, தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு 10ஆம் பாவகம் சனி, இப்படி எந்த பாவகம், அந்த பாவகம் அல்லது அது சம்பந்தமான காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் இயங்குனா மட்டும்தான் அந்த செயல் அந்த நேரத்துல நடைபெறும். அப்ப ஒருவருக்கு யோகம் நடக்குது, ராஜயோகம் இருக்கு, விபரீத ராஜயோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் அந்த யோகம் செயல்பாட்டுக்கு வரணும்னா அது அதனுடைய தசா புத்தியில தான் செயல்பாட்டுக்கு வரும். புத்தியை விட தசையில தான் அந்த யோகம், அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு அவயோக தசை நடக்குது அப்படின்னா கூட அந்த அவயோகத்துல நான் வாழ்க்கையில நடைபெறாமே போயிட்டுடும் சில பேருக்கு. ஏன் அப்படின்னா, அதனுடைய தசா புத்திய ஜாதகத்துல வராது. அப்ப பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒரு தசை முழுமையாக நன்மையும் செய்யாது, முழுமையாக தீமையும் செய்யாது. ஏன் அப்படின்னா, ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. ஒருவருக்கு யோக தசை நடந்தா கூட புத்திநாதன் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்திலேயோ லக்கணத்துக்கு பாவருடைய நட்சத்திர காலிலேயோ இருந்தாலும் அந்த புத்திநாதன் நல்ல நன்மை செய்ய மாட்டார். அந்த நேரத்துல நன்மை குறைவுபடும். அதுவே ஒருத்தருக்கு அவயோகம் நடந்தாலும் அந்த அவயோகத்துல லக்கணத்துக்கு யோகஸ்தானத்துல, லாபஸ்தானத்துல, பஞ்சமஸ்தானத்துல, பாக்கியஸ்தானத்துல கிரகம் இருந்து தசை நடத்துச்சுன்னா, புத்தி நடத்துச்சுன்னா, தசாநாதன் அவயோக திசையில, அப்ப அந்த நேரத்துல அவயோகம் நடக்காது. அவயோகத்துடைய கெடுபலன் கம்மியாகி நல்ல பலன் அதிகமாக நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு தசையில 9 புத்தி இருக்கு. புத்தியை அனுசரிச்சு பலன்கள் அப்பப்ப மாறுபடும். அந்த வரிசையில ஒருவருக்கு சந்திர திசை 10 வருஷம். இந்த சந்திர திசை 10 வருஷத்துல சந்திர திசையில சுய புத்தி முடிஞ்சு சந்திர திசையில 2வது புத்தியா வரக்கூடியது செவ்வா புத்தி. இந்த செவ்வா புத்தி மொத்தம் 7 மாத காலம். இந்த 7 மாத காலம் ஜாதகருக்கு என்ன பலன்கள் ஏற்படும், இந்த 7 மாத காலத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சந்திர திசைங்கிறது 10 வருஷம். சந்திர திசை சுக்கிர திசைக்கு ஈக்குவலான நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம். ஏன் அப்படின்னா, சந்திரன் வந்து மகாலட்சுமியுடைய சகோதரர், லட்சுமி அதாவது செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியுடைய சகோதரர் தான் இந்த சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறவரு அதாவது வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், குருவை விட சுபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருதான் நவகிரகத்துல சுபர். ஆனாலும் பௌர்ணமி சந்திரன் என்பவர் குருவை விட சுபராக, நல்ல பலன்களை தரக்கூடியவராக, யோக பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் இந்த சந்திர பகவான். சந்திரன் ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, சந்திரன் எந்த ராசியில இருக்கோ அதுதான் அவங்களுடைய ராசி. சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறதோ அதுதான் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை. மேக்சிமம் நல்ல பலன்களையே ஜாதகருக்கு யாரா இருந்தாலும், அது சந்திரன் எப்படி பலவீனப்பட்டிருந்தா அதனை அனுசரித்து நல்ல பலன்களை அதிக அளவு செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா, சந்திர மகா திசையை பொறுத்த வரைக்கும் அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, 10 வருஷத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். வெளிநாட்டு யோகம் கொடுக்கும், நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வளர்ப்பு பிராணிகள், பால் பாக்கியம், ஆடு மாடு, இந்த மாதிரியான வளர்ப்பு பிராணிகள் பெருகக்கூடிய அமைப்பு, சௌக்கியம், நல்ல சாப்பாடு. அதாவது பாத்தீங்கன்னா, உணவு காரகன் வந்து சந்திரன், மனசு காரகன் சந்திரன், மன அமைதி. அதே போல பாத்தீங்கன்னா, தோட்டம் துறவு, இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை மிக அற்புதமான வாழக்கூடிய அமைப்பு கொடுப்பார் சந்திர பகவான். இப்ப சந்திரன் பலவீனப்பட்டா பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கெடுபலன்கள் அதிகம் நடக்காது, நல்ல பலன்கள் குறைவுபடும், அவ்வளவுதான். இந்த பலன் சொல்லக்கூடிய பலன்கள்ல இருந்து அதனுடைய முழுமை தன்மை இல்லாம அதனுடைய பலன்கள் குறைவுபடும், அவ்வளவுதான். செவ்வா புத்திங்கிறது 7 மாத காலம். இந்த சந்திர மகா திசையில செவ்வா புத்தி 7 மாத காலமும் பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு செவ்வாய் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தா மிக சிறப்பு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தசம அங்காரகா, திக்பல, வலுவான நிலை. நீச்சமா இருந்தா கூட வலுவான நிலையாக சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் புத்தியை பொறுத்த வரைக்கும் சந்திர திசையில செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது நிலம் சம்பந்தமான யோகம், பூமி சம்பந்தமான யோகம்,
அது வரைக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வருது, ஒரு காலேஜ் வருது, அந்த இடத்துல ஒரு ரோடு வருதுன்னு சொல்லி அந்த இடம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபேமஸ் ஆகி கோடிக்கணக்கில் விற்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். விவசாயம் செழிக்கும், வளர்ப்பு பிராணிகள் பெருகும், பால் பாக்கியம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா சகோதர வழி நன்மை ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க அமைப்பு இருக்கு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த சந்திர திசையில செவ்வாய் புத்தி காலம் அப்படிங்கிறது சகோதரரால் நன்மைகள் அதிக அளவு ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு அவயோகருடைய நட்சத்திர சாரத்திலேயோ இல்லை 8-12 பகை நீச்சமாக இருந்தாலோ ஒரு சில தீமையான பலன்களும் ஏற்படும், பெருசாக ஏற்படாது. சகோதர வகையில் சண்டை சச்சரவு, பாக பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பு, அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகளை சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்பந்தமான பிரச்சனை, சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு, வேலையில பிரச்சனை, வேலை கிடைக்காம இருக்கிறது அல்லது டீப்ரமோஷன் ஆகிறது, வேலை சம்பந்தமான பிரச்சனைகளையே இந்த செவ்வாய்ங்கிறது செய்யும். அதே போல சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான ஒரு சண்டை சச்சரவான சூழ்நிலையை உருவாக்கும். ஆக இந்த சந்திரமகா திசையில செவ்வாய் புத்தி காலம் 7 மாசமும் பார்த்தீங்கன்னா மலை மேலுள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நல்லது. ஒரு தடவையாவது வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாய்க்கிழமையில சிவப்பு பட்டும் அரளிப்பூ சாத்தி வழிபாடு செய்யறதும், மலை மேலுள்ள ஒரு முருகன் கோயில் போய் சிவப்பு பட்டும் அரளிப்பூ பட்டும் பன்னீர் அபிஷேகம் செய்வதும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதே போல பார்த்தீங்கன்னா இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலையாவது இந்த 7 மாசமும் செவ்வாய்க்கிழமை போய் நெய்விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாலும் இந்த சந்திர மகா திசையில் செவ்வாய் புத்திங்கிறது உங்களுக்கு பூமி லாபம், சகோதர வகையான அனுகூலங்கள், அதே போல பதவி உயர்வு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியல்ல வெற்றி, முக்கியமா அரசியல்ல வெற்றி, பூமி லாபம், அது மாதிரியான யோகத்தை ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். சந்திர தசைக்கு பொதுவாக 10 வருஷமுமே ஏதாவது ஒரு அம்மனுக்கு 27 எலுமிச்சம்பழ மாலை கொடுத்து ஒரு பௌர்ணமிக்கு சாத்திட்டு வர்றதும், அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை திங்களூர் சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திங்களூர் போய் திங்கக்கிழமை வெண்பட்டு மல்லிகை சாற்றி வழிபாடு செய்கிறதும், இந்த சந்திர மகா திசையில செவ்வாய் புத்தி காலங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையான அதை எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் செவ்வாங்கிறது கெஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மிகப்பெரிய நன்மை சந்திர மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாய் தான் கஜகேசரி யோகம். இந்த சந்திரன் செவ்வாய்ங்கிறது சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருந்தாலோ அல்லது சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சந்திர மங்கள யோகம். அதாவது செவ்வாய்க்கு இன்னொரு பேர் என்னன்னா மங்களம், சுப நிகழ்ச்சிகளை நடத்துபவர். திருமணம், பெண்களுக்கு கலத்திரக்காரங்கனே செவ்வாதான். திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கைய உயர்வு, குடும்ப வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சந்திர மகா திசையில செவ்வாய் புத்தி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.